ஒரு சோகமான ஒரு இடத்துக்குள்ள, ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போகும்போது, நீங்க உள்ள போகும்போது அங்க ஒரு மகிழ்ச்சி வரணும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் அந்த ஸ்பிரிட்டுக்காக ஜெபம் பண்றீங்க? இந்த வசனத்தை வாசிச்சதுல இருந்து நான் அதை ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா. அவன் சொல்றான் பாருங்களேன், நான் ஒரு நாள் கூட துக்கமுகமா இருந்ததில்லை. சரி, கிட்டத்தட்ட 20 இயர்ஸ், 20 வருஷங்கள் பக்கத்தில் அப்படியே கடந்து போகிறது அந்த அந்த காலங்கள். ஒரு நாள் கூட ராஜாவுக்கு முன்னாடி அப்போ பிரச்சனையே இல்லையா? அப்போ உனக்கு சோகமே வராதா? எத்தனை வந்திருக்கும். ஆனா இல்ல 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 இல்ல, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும், நான் சந்தோஷமா தான் இருப்பேன். சூழ்நிலை என்னை துக்கப்படுத்தாது. நம்பர் 2, இரண்டாவதாக, பிசாசு ஒரு தேவனுடைய பிள்ளைய எப்படி சந்தோஷத்தை அவங்கள எடுத்து போடுவான் அப்படின்னா, குற்ற மனசாட்சியை கொடுத்துதான் சந்தோஷத்தை பறிப்பான். நீங்கள் சங்கீதத்திலே 51வது சங்கீதத்தை எடுப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். 51ஆம் சங்கீதத்திலே நீங்கள் 51ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 8வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் களிகூறும். நீங்கள் அப்படியே 12வது வசனத்தை வாசிக்கலாம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, அவன் தவறு செய்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் வருது. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் துக்கமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க துக்கமா இருக்கிறதுக்கு பிசாசு உள்ளுக்குள்ள பூந்து அவங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியை கொடுத்துட்டே இருக்கிறான். நீ நல்லவன் இல்ல, நீ தப்பு பண்ணவன், உனக்குள்ள நிறைய அசுத்தம் இருக்குது, கர்த்தர் உன்னை ஏத்துக்க மாட்டாரு, உன் ஜெபம் எல்லாம் போய் சேராது, நீ இவ்வளவு மோசமானவனா இருக்கிறியே, நீ இப்படி இருந்தா எப்படி வாழ்வ, கர்த்தரே உன்னை கைவிடுவார்ல அப்படின்ற குற்ற மனசாட்சி உள்ளுக்குள்ள வர வர வர, எவ்வளவோ அழகான ட்ரெஸ் பண்ணாலும், எவ்வளவு அழகா சாப்பிட்டாலும், ஆனா அந்த குற்ற மனசாட்சி சில மனிதர்களை சோகமுள்ளவர்களாய், கவலை உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அப்போ நான் எதனால துக்கமா இருக்க கூடாதுன்னா, நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் குற்றங்கள் செய்யும் போது நம்ம குற்ற மனசாட்சியோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தகப்பனாரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தினவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க கூட, பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர், நான் வேற எதுக்குமே சோகமா இல்ல, ஆனா ஆண்டவரோட வாழ முடியலையே, பரிசுத்தமா வாழ முடியலையே, நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு உங்களுடைய குற்றங்களுக்காக நீங்கள் வருந்துங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயபெருத்தவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை மன்னிப்பாரே ஆனால் வேறு யாரும் உங்களை குற்றம் சாட்டவே முடியாது. பிசாசு அதை வச்சுதான் உங்களை சோகப்படுத்துவான். இல்ல இல்ல இல்ல, என் ஆண்டவர் என்னை முழுவதுமாய் மன்னித்தார், அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக, இந்த சத்துரு ஒரு மனுஷனை எப்படி சோகப்படுத்துறான் அப்படின்னா, நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்சாஸ்தா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம். நன்றாய் கவனிங்கள். இங்க இந்த நெகேமியா தான் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே துக்கமாய் அழுகுறாங்க. அலங்கம் எல்லாம் கட்டப்பட்டு விட்டது, எல்லாமே சீரமைக்கப்பட்டது. இப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. வாசிச்ச உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் அழும்போது நெகேமியா என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பா நீங்க யாரும் அழாதீங்க, நீங்க யாரும் விசாரப்பட வேண்டாம், நீங்க யாரும் துக்கப்பட வேண்டாம். இந்த நாள் நம்ம துக்கமா இருக்க வேண்டிய நாள் இல்ல, இந்த நாள் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். கவனிங்க. நம்பர் 3, இங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சூழ்நிலை இல்ல.
இதுக்கு முன்னாடியாவது நெகேமியா இந்த பட்டணத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எல்லா கஷ்டமும் அவங்களுக்கு இருந்துச்சு, எல்லா பாடுகளும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே சரியாக்கப்பட்டுருச்சு. மூன்றாவது, சத்துரு சில மனிதர்களுக்குள்ளே கொடுக்கிற துக்கம் காரணமே இல்லாத துக்கம். காரணமே இல்லாத துக்கம். நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? சிலர் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன காரணம்? சிலருக்கு எந்த காரணமும் இருக்காது. நான் சொல்றேன், நீங்க செய்ய வேண்டிய பணியை செய்ய விடாத பிசாசு தடுக்கிறான், உங்க வளர்ச்சியை தடுக்கிறான். சோகமாய் காரணமே இல்லாம உங்க சோகத்தை நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா நீங்க மன அளவுல சிக்கான ஒரு பர்சனா மாறுவீங்க. சோகத்தை மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்த்திடவே கூடாது. எப்பவுமே அது ரொம்ப டேஞ்சர். பொதுவாகவே நம்ம உலகத்திலே வாழ்கிற மனுஷனை சத்துரு கையில எடுக்கிறதுக்காக இதை ஃபாலோ பண்ணுவான். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு அதான் லௌகீக கவலைன்னு சொல்றாங்கல்ல, உலக கவலை, ஏதோ ஒன்ன தேவையில்லாத கவலையை உள்ள கொடுத்து உங்களை அப்படியே டெவலப் பண்ண வச்சு மன அளவுல பாதிக்க பண்ண வைக்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆயிரக்கணக்கான பேர் மனநிலைமையிலே பாதிக்கப்பட்டதற்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில காரணம் இல்லாமல் சோகத்தை அவங்க திரும்ப திரும்ப மனசுல நினைச்சதுனால தான். இல்ல, சோகம் துக்கத்தை மட்டும் நீங்க டெவலப் பண்ணிடவே கூடாது. அதுல அந்த பாதையிலே கடந்து வந்தவன் நான். அதனாலதான் அவ்வளவு நான் உங்களுக்கு சொல்றேன். காரணம், நான் இந்த திருச்சியிலே ஊழியம் செய்கிற நாட்கள்ல நான் துக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளை அங்க நல்ல ஊழியம், நல்ல ஜனங்கள், நல்ல பாசமான ஜனங்கள், சுத்தி ஆட்கள், எனக்கு ஊழியத்துல எல்லாம். ஆனா நானா ஏதோ நினைச்சு சோகமாயிட்டேன் அப்படின்னா நான் இப்படியே இருந்துருவேனோ, இப்படியே ஆயிருமோ, நம்ம ஜாலியாவே இருக்க முடியாதோ, நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாதோ, நம்ம ஊழியத்துக்கு தெரியாம வந்துட்டோமோ, நம்ம பசங்க எல்லாம் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா, இப்படி நானே தேவையில்லாத ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சு துக்கப்பட்டு அதற்கு பிறகு நான் அந்த துக்கத்தை வெறுத்தேன். நான் அப்படி இருக்கிறத வெறுத்தேன். ஆனா என்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. நான் மன அழுத்தத்துக்குள்ள ஆளானதுக்கு காரணமே என்னன்னா, நான் ஆரம்பத்துல தெரியாம அப்படி ஒரு நாள் அத தேவையில்லாத ஒண்ணுக்காக கவலைப்பட்டதுனால அதுவே எனக்கு மன அழுத்தமா மாறிடுச்சு. அதற்கு பிறகு சைக்காலஜிக்கு டாக்டர் வரைக்கும் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். பல மாதங்கள் மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு தள்ளப்பட்டேன். கர்த்தர் தான் என்ன அதுல இருந்து தூக்கி எடுத்தாரு. அதற்காக நான் மன்னிப்பு கேட்டேன். இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் சீரியஸா எடுக்கிறீங்கன்னு தெரியல. இது மிக சீரியஸான சப்ஜெக்ட். துக்கமா இருக்கிறதுக்கு இடமே கொடுத்துறாதீங்க. உங்களை அழிக்கிறதற்கு பிசாசு எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் சோகம் தாங்க, துக்கம் தாங்க. ஏதோ ஒன்ன உங்களுக்குள்ள காமிச்சு அந்த தற்கொலை பண்ணி மாண்டு போறவர்கள் எதனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க? வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் வருது. ஐயோ, நம்மளை யாரும் ஏத்துக்கலையோ, நமக்கு யாருமே இல்லையோ, நம்ம இப்படியே இருந்துருவோமோ, உடனே தங்களுடைய வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறார்கள். இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. காரணம் இல்லாத துக்கத்திற்கு நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்களா, இறந்து போன ஒருத்தரை நினைச்சு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 7 நாள் 10 நாள் நம்ம துக்கமா இருக்கிறோம், தப்பு இல்லை. ஆனா ஏதோ ஒரு காரியத்திற்காக, சாதாரணமான ஒரு பென்ஷனுக்காக, சாதாரணமான ஒரு சாப்பாட்டுக்காக, சாதாரணமான ஒரு துணிக்காக, ஒண்ணுமே இல்லாததற்காக துக்கமா இருக்கிறது, இது எந்த விதத்துல நியாயம்? இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க. சிஸ்டர், நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு என்ன சிஸ்டர் காரணம்? பிரதர், நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் உங்களை எண்ணத்துல குறை வச்சாரு. நீங்க எண்ணத்துல குறையா இருக்கிறீங்க. நீங்க ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்தது சொல்லலாம். ஆனா இத்தனை நடந்த போதிலும் உங்களை காப்பாற்றுவதற்கும், உங்களை போஷிக்கிறதற்கும், உங்களை நடத்துவதற்கும் கர்த்தர் வல்லவரா இருந்தாரா இல்லையா? வல்லவரா இருந்தாரா? துக்கப்படணும் அப்படின்னு நினைச்சா எல்லாருமே துக்கப்படலாம். எல்லாருமே ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் துக்கப்படாம சந்தோஷமா அந்த வேலையை செய்யறானே, நம்மள அந்த நிலைமைக்கா கத்தர் விட்டாரு? நம்மள அந்த சூழ்நிலையில கத்தர் விட்டாரு? காரணம் இல்லாத துக்கம், தேவையற்ற துக்கம், அது நமக்கு அவசியம் இல்லாத துக்கம். அதை என் இருதயத்திலிருந்து நான் என்ன பண்றேன்னா எடுத்து வெளியே போவேன். இந்த நாள் துக்கமா இருக்க வேண்டிய நாள் இல்ல, இந்த நாள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள்
சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்போது நான் என்ன பண்ணுவேன்னா மகிழ்ச்சியாகவே இருப்பேன். என் மகிழ்ச்சியை சத்துரு பறிக்க முடியாது, என் சந்தோஷத்தை சத்துரு பறிக்க முடியாது. இந்த ஜபத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது எப்படிதான் போகணும் அப்படின்னா, யார் திட்டினாலும் யார் ஏசினாலும் நான் அதை என் காதுக்குள்ள கொண்டு போக மாட்டேன், என் மனசுக்குள்ள கொண்டு போக மாட்டேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் எப்படிதான் இருப்பேன்னா, என் மகிழ்ச்சியை ஒருத்தரும் குலைக்க முடியாது, என் சந்தோஷத்தை ஒருத்தரும் என்னை விட்டு எடுக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் என் சந்தோஷத்தை, என் சூழ்நிலை, என் சந்தோஷத்தை எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. உங்க பிள்ளைகளுக்காக வருத்தப்படலாம், என் மகன் இப்படி இருக்கிறான், என் மகா இப்படி இருக்கிறான், நான் எப்படி பாஸ்டர் துக்கம் இல்லாம இருக்கிறது? நான் சொல்றேன், இல்ல, துக்கப்பட்டதுனால உங்க மகனையோ உங்க மகளையோ கொண்டு வர போறது இல்லை. கர்த்தர் சமூகத்துல வைப்போம், ஆண்டவர் நமக்காய் வழக்காடுவார், ஆண்டவர் நமக்காய் கிரியை செய்வார். நான் எப்படிதான் இருக்க போறேன்னா சந்தோஷமாய். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா, துக்கமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. உங்க வீட்டில் ஓன்னு அழுதுட்டு இருக்கிறதா நீங்க நினைப்பீங்களா, இல்ல வீட்டில் முழுக்க அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? உங்க பிள்ளைங்க சிரிக்கிறதுக்காக தானே நீங்க வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, உங்க பிள்ளைங்க சிரிக்கிறதுக்காக தானே சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க. சிரிக்க வைக்கணும். பிள்ளைங்க சின்ன வயசுல இந்த குழந்தையா இருக்கும்போது சிரிக்கும் போது எத்தனை பேர் அந்த பிள்ளைங்களுடைய சிரிப்பை காட்டுறதுக்கு நீங்களே குழந்தையா மாறிடுறீங்க. சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்களுக்கு பிடிக்குது. அப்போ உங்களையும் என்னை படைத்த ஆண்டவருக்கு நீங்க துக்கமா இருக்கிறது பிடிக்குமா, சந்தோஷமா இருக்கிறது பிடிக்குமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. துக்கத்தை ஆண்டவர் கொடுக்கறது இல்லைங்க, துக்கத்தை ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. துக்கத்தை நாம என்ன பண்ணிக்கிறோம்? சொல்லுங்க. நாம கிரியேட் பண்ணிக்கிறோம், நாம உண்டு பண்றோம், நாம அதற்கு வடிவம் கொடுக்கிறோம், நம்ம அதை பெருசு பண்றோம். சோகமா இருக்கணும்னு நினைச்சா நான் கூட இப்ப எப்படிதான் இருக்கணும்? இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருமே சோகமா இருக்கணும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பாடு இருக்கத்தான் செய்யுது. ஆனா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கணும்னு நினைச்சாலும். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எப்படி இருக்க போறீங்க? இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போட்டோம், இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போட்டோம். இனி உங்க சந்தோஷத்தை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அல்லவா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அல்லவா. ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். ஒரு வீட்டிற்கு என்னை ஜெபிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு போனார்கள். அந்த வீடு வந்து வீடு ரொம்ப தூரத்துல இருந்து, முன்னாடி நிறைய இடம், நடந்து உள்ள போறேன். உள்ள இருந்து ஒரு மனுஷன் வர்றாரு, அவருடைய தாடி இங்க வரைக்கும் தாடி வளர்ந்துருக்கு. அவங்க பின்னாடியே ஒரு வயதான ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மாவும் ரொம்ப சோகமா பழைய சேலையை கட்டிட்டு வந்தாங்க. அப்போ என்னை கூட்டிட்டு போனவர் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு, பாஸ்டர் இவங்களுக்கு வயசு என்ன இருக்கும், உங்களால கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 60க்கு மேல 60க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் ஆச்சரியமா சொன்னாரு, பாஸ்டர் 47 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு, 47 இயர்ஸ். 47 வயசுல ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டா, பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மகன் வந்து வெளியே பைக் எடுத்துட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்துட்டான். இறந்த அந்த பையனை நினைச்சு இறந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா வந்து தாடியும் வெட்டல, முடியும் வெட்டல. வீட்டை விட்டு 2 பேரும் வெளியே வரல. அவர்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்தி 2 பேரும் சோகமாகி அப்படியே சாகிற லெவல்ல அந்த நிலைமையில இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா தாவீதை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். தன்னுடைய பிள்ளை மரித்து போனது என்று கேள்விப்பட்ட உடனே, நான் பிள்ளையினிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. ஓகே, நீ என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? இறந்து போன குழந்தைக்காக நான் துக்கப்பட்டு என் வாழ்க்கையை நான் தொலைக்க முடியாதுல்ல. அதனால இங்க இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு ஒரு 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 பெரிய வெற்றியோட கடந்து போவோம். உங்க கையில் ஆண்டவர் பெரிய பெரிய பொறுப்புகளை கத்த தர போறாரு. நீங்க செய்ய போறீங்க, ஆண்டவர் உங்களை அப்படி நிறுத்த போறாரு. நெகேமியாவுடைய அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்க போகிறது. அந்த நெகேமியா தன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வெற்றியாய் முடிக்கிறதற்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட ராஜாவுக்கு முன்பாக
துக்கமுகமாய் இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷா நீங்க செய்யுங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார். முழங்கால் படியிடலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. முடியாதவர்கள் எழும்பி கூட நின்று கொள்ளலாம். ஆனால் எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்காக நீங்கள் கேளுங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு தேவை, எனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. ஆண்டவரே, இந்த வார்த்தை யாருக்கும் இல்லை, எனக்காக தான் ஆண்டவரே நீங்க பேசுனீங்க. நான் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு காரணமே இல்லாத காயம், காரணமே இல்லாத சோகம், ஏனோ நான் சந்தோஷமாவே இல்லை. என்னை விட பல பிரச்சனையில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நான் சந்தோஷமா இல்ல. நான் சந்தோஷமா இல்ல. உங்களை விட கோடி கணக்கில் கடன் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. பல பிரச்சனையில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க. உலகத்தான் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டாமா? கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஆவியை எனக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எடுத்த கையா மாறியது சிஸ்டர், பிரதர். பிசாசுக்கு எடுத்த கையா மாறியது. ஒரு காரியத்தை நீ இழந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன்னை இழக்க வச்சதற்கு காரணம் நீ துக்கமா இருக்கிறதுக்கு அல்ல. ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்னாடி நீ பெரிய வெற்றி உள்ள மனுஷனாய் நிற்கணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த சூழ்நிலையில உங்களை அனுமதிச்சாரு. கையை மேல உயர்த்தி, இயேசுவே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்யும். ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர். சொல்லுவோம் எல்லாரும், இயேசுவே, நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளமே. சொல்லும் எல்லாரும், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறே. கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே, நீ இந்த மூன்றாவது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற சோகம், துக்கம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நீ நல்லவர், ஓ நீ நல்லவர். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறதா நம்முடைய பலன், மகிழ்ச்சியா இருக்கிறதா என்னுடைய பலன், மகிழ்ச்சியா இருக்கிறதா என்னுடைய பலன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் முகத்தை சோகப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவான். அவனுக்கு முன்பாக நான் சிரித்து தான் வாழ்வேன், சந்தோஷமா தான் நான் வாழ்வேன். பிரச்சனைகளை போராட்டங்களையும் கொடுத்து என்ன துக்கப்படுத்தணும்னு நினைக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவான். இந்த மூன்றாவது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல என் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. நன்றி.
ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறார்களே, ஒவ்வொருவர் மேலையும் இப்பொழுது ஒரு சந்தோஷத்தின் ஆவி, ஒரு சந்தோஷத்தின் ஸ்பிரிட் இப்பொழுது செயல்படுவதாகப்பா. அவங்களுடைய சோகங்கள், அவங்களுடைய மனதில் இருக்கிற துக்கங்கள் முழுவதும் மாறட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இரும். அவர்கள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களுடைய சபை கட்டுமான பணி, இடம் வாங்குற காரியங்கள் ஆண்டவரே, இந்த 12 மாதத்திற்குள்ள கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய மகிமையை கொடுத்து எங்களோட ஆயிரக்கணக்கான பேரை இணைக்க பண்ணி எங்கள் தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்து நீர் எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 21 நாட்களும் தவறாமல் நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். உங்க பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக.